செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்திற்கு சேவை செய்ய வந்திருப்பதாக ஆளுநர் கூறியதை கேட்கும்போது சிரிப்புதான் வருவதாக விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழர்களை தேச விரோதிகள் போல் சித்தரிக்க முயலும் அவரின் திமிரை அடக்க வேண்டும் என ஆவேசமடைந்தார். பாஜக ஆட்சியில்தான் பஹல்காம், செங்கோட்டை கார் குண்டு வெடிப்பு போன்ற பயங்கரவாத சம்பவங்கள் நிகழ்ந்தது என்பதை ஆளுநருக்கு சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், மொழிப்பற்று குறித்து தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் காட்டமாக கூறினார். கோவை மதுரையின் வருங்காலத்துடைய வளர்ச்சிக்கும் மெட்ரோ ரயில் தேவைன்னு நாம கோரிக்கை வச்சோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு அதையும் நிராகரிச்சிருக்கு. 2011 மக்கள் தொகையை கணக்கில் வச்சு நிராகரிச்சிருக்காங்க. இப்போ 2025 ஆண்டு வட மாநிலத்தில் 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. பாஜகவுக்கு வாக்களித்த தமிழ்நாடு எதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக. அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம்னு பழனிசாமி சொல்லி இருக்கிறார். திமுக ஆட்சியில் இருக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்குறது ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நிரந்தரமா கெடுக்கணும்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் யாரும் தெரியும், ஆளுநர், மாண்புமிகு ஆளுநர். தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா? இதை சொன்னதை கேட்டால் நமக்கெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான், தீவிரவாத போக்கு நிலவும் கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையாம். எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்களாம். இப்படி எல்லாம் அவதூறு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர். ஒன்றிய பாஜக ஆட்சியில தான் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து சுற்றுலா போன அப்பாவி மக்கள் பலியானாங்க. ஒன்றிய பாஜக ஆட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டு வெடிப்பு நடந்து அங்கே மக்கள் பல பேர் பலியானாங்க. பாஜக ஆட்சியில தான் மணிப்பூர் 10 இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாகிறத தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெடுத்து பேசி இருக்கிறார். அவரை திமிர அடக்கணும். நம்ம பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் போல பேசுறார். அவர் வகிக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு இது. எங்க பசங்க உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்க ஏறியுது? தமிழ் மொழி பற்றி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பெடுக்க வேண்டாம். அந்த பாடத்துல PhD வாங்கினவங்க நாங்க. ஆளுநர் ரவி அவர்களே, நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும். உங்களுடைய தமிழ் வெறுப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும். நீங்க பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும்.